அறிவியல் ஆதிக்கத்தில் நிறைந்திருக்கும் இந்த உலகத்தில் வாழ அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் உதயா, நீங்கள் பார்த்துக்கிறது டெக் உதயா தமிழில். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முறையாக ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதாவது Zebronics பிராண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு ப்ளூடூத் ஒயர்லெஸ் இயர்ஃபோனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ப்ராடக்ட் பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது Zebronics பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட்டாக வரல. நம்மளோட பிரதர் ஒருத்தர் இந்த ப்ராடக்டை வாங்கியிருந்தார். ஸோ அவர் நம்மள்கிட்ட கொடுத்து இதை அன்பாக்சிங் பண்ணுறா, ரிவ்யூ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேட்டிருந்து அதை நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால தான் நம்ம சேனல் ரீச் ஆகுது. ஸோ அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு வாங்க நம்ம நேராக அன்பாக்சிங்க்கு போயிடலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் அன்பாக்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்து அழுத்திக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம அன்பாக்சிங்க்கு போயிடலாம். இது தாங்க Zebronicsோட ப்ளூடூத் ஒயர்லெஸ் இயர்ஃபோனோட பேக்கேஜ். Zebronicsோட பேக்கேஜ்னு வரப்போ அவங்க எப்பயுமே அந்த ப்ளூ அண்ட் எல்லோ கலரை விடைய மாட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் ரொம்ப அட்ராக்டிவாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Zebronicsோட பிராண்டிங் கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஹெட்ஃபோனோட மாடல் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த ஹெட்ஃபோனோட டிசைன் கொடுத்து கீழே கொஞ்சம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸோட சைடுன்னு வரப்போ அந்த Zebronics பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக்கேஜோட பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டியூவல் பேரிங், பிரைடட் நெக் பேண்டு, கால் ஃபங்க்ஷனிங், இயர் டிப்ஸ், மேக்னெட்டிக், அப்புறம் மீடியா கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது இதோட ப்ளேபேக் டைம்லாம் எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸையும் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் பார்க்கலாம். பேக்கேஜை ஓப்பன் பண்ணால் எடுத்தவுடனே உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது அந்த ஸ்பேஸ் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. அந்த ஐஃபோனோட ஸ்பேஸ் கிரே கலர் ஃபீல் வருது பார்க்குறப்பவே. சரி இதை நம்ம எடுத்துகிட்டு இப்படி ஓரமாக வச்சுட்டு பேக்கேஜில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா எப்பயுமே கொடுக்குற அந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இந்த இயர்ஃபோனை எப்படி பேர் பண்ணணும், இதில் என்னென்ன ஃபங்க்ஷனிங்லாம் இருக்குது, அப்புறம் இந்த பட்டனு எதுக்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வேணும்னா படிச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஓரமாக வச்சிட வேண்டியதான். சரி வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இயர்பட்ஸோட ஃபிட்டு சில பேருக்கு செட் ஆகுது. ஸோ லார்ஜ் ஸ்மால் சொல்லிட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, இதில் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி கொடுக்கல. ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். சரி இதை நம்ம வச்சுட்டு அடுத்தது இயர்ஃபோனுக்கு வருவோம். இயர்ஃபோனோட ஃபீல்னு வரப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அதாவது ஒரு ஷைனியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது தான் கையில் பிடிக்கிறப்ப. அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் இயர் டிப்ஸ் இருக்குது. உங்களோட இயர் டிப்ஸ் யூஸ் பண்ண டைமில் அதை எடுத்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது தாங்க அந்த மெட்டல் பீஸோட க்ளோசர் லுக். அதில் Zebronics பேண்டிங் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கிரே கலர் மாரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அது மேக்னெட்டிக் இயர் பீஸ். நீங்கள் யூஸ் பண்ணாதப்போ அதை எடுத்து நீங்கள் அந்த இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு தொங்கிட்டு இருந்தால் ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாதப்போ எடுத்து இதை நீங்கள் உங்கள் கழுத்தில் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறம் இதோட அந்த ஒயர்னு வரப்போ ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பாக்ஸில் கொடுத்துருந்த மாதிரியே பிரைடட் நெக் பேண்ட் சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்பயுமே வர நார்மல் ஹெட்ஃபோன்ஸில் கொடுத்துருக்க அந்த ஷைனியான ஃபினிஷ் இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சொரப்பாகவும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஆல் ஓவர் தி ஒயர் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா பாதி இடத்துல கொடுத்துருப்பாங்க, பாதி இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இதோட ஸ்ட்ராங்னு வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது அவ்வளோ சீக்கிரத்தில் இது உங்களுக்கு பிச்சுட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மீடியா வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஒரு ப்ளே பாஸ் பட்டன், அப்புறம் கால் அட்டன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வால்யூம் ஏற்ற இறக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மீடியா கண்ட்ரோலுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். சென்டரில் இருக்கிற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ கலரில் உங்களுக்கு பேரிங் லைட் எரியுது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்க ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கன்னா
இந்த Zebronicsோட Zeb-Aikaன்னு சொல்லிட்டு இந்த பேர் வருது. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் ஆடியோ கேட்க வேண்டியதாங்க. சரி, இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா இந்த Zebronicsோட ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்லேருந்து தான் நான் பேசுகிறேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸ்லேருந்து தான் இந்த சவுண்ட் குவாலிட்டி வேரி ஆகும் கண்டிப்பாக. சில பேர் ப்ரீமியம் ஃபோன் வச்சுருப்பீங்க, அதில் இதோட மைக் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே கேட்கும். பட் சில பேர் ரொம்ப ஆர்டினரியான ஃபோன் வச்சுருக்கிறதுனால அதில் இதோட குவாலிட்டி கம்மியாக கேட்கும்னு சொல்லலாம். ஆனால் இதோட ஆடியோ குவாலிட்டின்னு வரப்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பேஸில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் டோன்ஸ்லாம் தனித்தனியாக ரொம்ப சூப்பராகவே பிரித்து இந்த இயர்ஃபோன்ஸில் Zebronics அவங்களோட ஆடியோ குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க. இந்த Zebronicsோட ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனோட ஃபிட்டுன்னு வரப்ப இது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சில ஒயர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தில் ரொம்ப இருக்கும், பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் கழுத்தில் இருக்கிற ஃபீலே தெரியல. பட் இந்த ரெண்டு ப்ரீமியமான ஒரு வெயிட்டாக ஒரு 2 மேக்னெட்டிக் இயர்டிப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் கழுத்தில் வெயிட்டு காட்டுதுன்னு சொல்லலாம். சிலதுலாம் பார்த்திங்கன்னா வெறும் இந்த சின்னதாக இருக்கிற இந்த இதோட முடிச்சிடுவாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறதுனால இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. பட் இதில் தான் உங்களோட பேட்டரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு 22 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் டைம் வரப்போ 22 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் மியூசிக் லிசனிங்லாம் பண்ணுறப்ப. ஸோ இதில் ஒரு 22 ஹவர்ஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதோட டாக் டைம், அதாவது நீங்கள் ஒரு கால் பேசுகிறீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 20 ஹவர்ஸ்க்கு பேசலாம்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜில் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல சார்ஜிங் பேக்கப்னே சொல்லலாம். அப்புறம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் தேவைப்படுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாங் கேட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னா, அதாவது நான் கேட்குற சாங்கு நான் எடுக்கிற கேமராவோட மைக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. நான் ஹெட்ஃபோன் போட்டு இருந்தோம். சரி, அடுத்த வீடியோவில் நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். அது என்ன சாங்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த Zebronicsோட ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனோட ப்ரைஸ்னு வரப்போ இது பார்த்திங்கன்னா அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் 1250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா 1699 ரூபாய்க்கு போட்டிருக்கு. பட் இப்போ Zebronics மட்டும் அமேசானில் இதை 450 ரூபா ஆஃபர் கொடுத்து, அதாவது 1250 ரூபாய்க்கு இப்போ சேல் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஹெட்செட் ஒர்த்துனே சொல்லலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம Zebronicsோட ப்ளூடூத் இயர்ஃபோனை பற்றி பார்த்தோம். இதோட ஃபீச்சர்ஸ், இது எப்படி இருக்குது, அப்புறம் இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதேமாரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் நம்மளோட ஆப்பிளோட WWDCயோட ஈவெண்ட்டில் என்னென்ன நடந்தது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போடுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரேம் வீடியோவும் கண்டிப்பாக போடுறாங்க. அப்புறம் நம்ம டெஸ்க்டாப்புக்கு ஒரு கிளாஸ் ஸ்டாண்டு வந்திருக்கு. ஸோ அந்த கிளாஸ் ஸ்டாண்டோட ஒரு ஸ்பெஷல் வீடியோவும் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுடன் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் டெக் உதய். மீண்டும் சந்திப்போம்.